Harry Potter and the Half-Blood Prince, Chapter 7, Part 1, The Slug Club. ஹாலிடேஸோட லாஸ்ட் வீக் ஃபுல்லும் ஹாரி நாக்டர்னலியில் மேல்ஃபாய் பிஹேவ் பண்ணதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கான மீனிங் என்னவா இருக்கும், இப்படியே அவன் யோசிச்சுட்டே இருப்பான். மேல்ஃபாய் கடையை விட்டு வெளியில் வந்தபோது அவனோட ஃபேஸே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடு லுக் கொடுத்துட்ருப்பானா. அதுதான் ஹாரியை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. மேல்ஃபாய் இப்படி சந்தோஷமாக இருக்கானா, அது கண்டிப்பாக குட் நியூஸாகவே இருக்காது அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான். பட் ரானும் ஹெர்மாயினியும் மேல்ஃபாயோட இந்த ஆக்டிவிட்டீஸ் பற்றி கொஞ்சம் கூட க்யூரியஸாகவே இருக்க மாட்டாங்க. ஃபியூ டேஸ்லேயே அவங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருமா. ஹாரிக்கு அது கடுப்பாக வந்துட்டுருக்கும். இவங்க எல்லாருமே ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் ரூமில் உட்காந்துட்டு இருப்பாங்களா. அங்கே நிறைய கார்ட்போர்ட் பாக்ஸஸாக இருக்கும்ல, அது மேலே காலை வச்சுட்டு ஹெர்மாயினி உட்காந்து அட்வான்ஸ்டு ரூன் ட்ரான்ஸ்லேஷன் புக் இருக்கும்ல, அதை ரீட் பண்ணிகிட்டு இருக்குமா. நான் ஒத்துக்கிறேன் ஹாரி, அவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு மாதிரி ஃபிஷ்ஷியாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும்ல அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. மேபி அவனோட ஹேண்ட் ஆஃப் க்ளோரியை உடச்சிட்டானோ என்னமோ அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருப்பான். அவன் அங்கே உட்காந்து அவனோட ப்ரூம் ஸ்டிக் இருக்குல்ல, அதோட டெய்லில் இருக்கிற ட்விக்ஸ்லாம், அந்த குச்சிலாம் பெண்டாகி போயிருக்குமா, அதை சரி பண்ணிவிட்டு உட்காந்துட்ருப்பான். ஞாபகம் இருக்கா மேல்ஃபாய் கிட்ட அந்த ஹேண்ட் ஆஃப் க்ளோரி இருந்தது அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பானா. ஹேண்ட் ஆஃப் க்ளோரினா என்னென்னா, நம்மளோட கை மட்டுங்க, நம்மளோட அந்த பாம் இருக்குல்ல, அது மட்டும் இருக்கும். அது ஒரு மாதிரி அழுகி போய் எலும்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் மூவிலே பார்த்துருப்பீங்க. சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் ஹாரி அங்கே இருக்கிற அந்த பார்கின் அண்ட் புக்ஸ் கடைக்கு தானே ஃபஸ்ட்டு வருவான், அதுக்குள்ளே தானே வந்து விழுவான். அங்கே ஒரு கையை போய் இவன் டச் பண்ணுவான், அந்த டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க, அதை டச் பண்ணுவான். அந்த கை ஹாரியோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு விடவே விடாது. அதுதான் ஹேண்ட் ஆஃப் க்ளோரி. ஸோ அதை எதுவும் உடச்சிருப்பான் போல் அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருப்பானா. அப்போது எதையோ பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொன்னானே, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு ஹாரி இதோட இந்த கேள்வியை 100வது தடவை கேட்டுக்கிட்டு இருப்பான். அவன் பேசுனது எப்படி இருந்துச்சுன்னா, போர்கின் கிட்ட அந்த உடஞ்ச பொருள் இருக்குது, மேல்ஃபாய்க்கே அந்த ரெண்டுமே வேணும் அப்படின்னு ஹாரி சொல்வானா. அப்படியா அப்படின்னு ரான் கேட்பானா. ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ரான் ஹெர்மாயினி அவங்க 2 பேருமே அடுத்து எதுவுமே பேச மாட்டாங்களா, அமைதியாகவே இருப்பாங்களா. மேல்ஃபாயோட அப்பா அஸ்கபானில் இருக்கார். அப்போது மேல்ஃபாய் ஏதோ ரிவெஞ்சுக்காக தான் ஏதோ பண்ணுறான்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு ஹாரி கேட்பானா. ரான் அப்படியே நிமிந்து ஹாரியை நல்லா முழிச்சிட்டு பார்த்துட்ருப்பான். மேல்ஃபாய் ரிவெஞ்சா, அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரான் கேட்பானா. அதுதான் என்னோடய பாயிண்ட், எனக்கே தெரியல அப்படின்னு ஹாரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி சொல்லுவான். பட் அவன் ஏதோ பண்ண போகிறான், அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். அவனோட அப்பா டெத் ஈட்டர் அண்ட் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஷாக் ஆகி எதுவுமே சொல்லாமல் ஆண் வாயை பிளந்துட்டு உட்காருவானா. ஹெர்மாயினி பயந்துரும். ஹாரி என்னாச்சு அப்படின்னு கேட்குமா. உன்னோட தழும்பு எதுவும் திரும்ப வலிக்குதா அப்படின்னு ரானும் ரொம்ப நர்வஸ் ஆகி கேட்பான். அவனும் ஒரு டெத் ஈட்டர் அப்படின்னு ஹாரி ஸ்லோவாக சொல்லுவான். அவங்க அப்பாவை அவன் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவன் சொல்லுவானா. அப்படியே 3 பேருமே அமைதியாக இருப்பாங்களா. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு ரான் கத்தி கத்தி சிரிக்க ஆரம்பிச்சிருவான். மேல்ஃபாயா, அவனுக்கு 16 வயசு தான் ஹாரி ஆகுது, அந்த பேர் சொல்லக்கூடாதவே மேல்ஃபாயெல்லாம் ஜாயின் பண்ண வைப்பான் நீ நினைக்கிறியா அப்படின்னு ரான் கேட்பானா. மேடம் மால்கின்ஸ் கடையில் பார்த்தீங்களா, அவன் மேடம் மால்கினை தொடவே விடலை. அவங்க கையில் மெஷர்மெண்ட் எடுக்க டச் பண்ண வந்தாங்க. அப்போ டக்குன்னு அவன் கையை தட்டி விட்டுட்டான். அது அவனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அவனோட கையில் அப்போது டார்க் மார்க் இருக்குது, பிராண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹாரி சொல்வானா. ரானும் ஹெர்மாயினியும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. வெல் அப்படின்னு ரான் ஒரு மாதிரி இழுப்பான். அவன் கன்வின்ஸே ஆக மாட்டான். அவனுக்கு ஜஸ்ட் அந்த கடையில் இருக்க பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. போர்ஜினோட கடையிலையும் அவன் எதையோ போர்ஜின் கிட்ட காமிச்சான், நம்மளால் அதை பார்க்க முடியல. அதை பார்த்த உடனே போர்ஜின் பயந்துட்டாரு. அது கண்டிப்பாக அந்த மார்க்காக தான் இருக்கும், எனக்கு தெரியும். அவன் போர்ஜின் கிட்ட அந்த மார்க்கை தான் காமிச்சிருப்பான். அதுக்கப்புறம் போர்ஜின் எப்படி ஆனாருன்னு நீங்கள் பார்த்தீங்களே, அவர் மேல்ஃபாயை பார்த்து பயந்தாரு அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஹெர்மாயினியும் ரானும் ஒருத்தரை திரும்ப பார்த்துப்பாங்களா. ஐ எம் நாட் ஷுர் ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி ஒரு மாதிரி இழுக்குமா. ஆமாம் ஹாரி, மேல்ஃபாயெல்லாம் டெத் ஈட்டராக அந்த பேர் சொல்லக்கூடாதவன் ஆக்குறது சந்தேகம் தான் அப்படின்னு ரானும் சொல்லிகிட்டு இருப்பானா. ஹாரிக்கு இப்போ செம எரிச்சல் ஆகிட்டுருக்கும். ஆனால் அவனே அவனை கன்வின்ஸ் பண்ணிப்பான், அவன் சொல்கிறது தான் ரைட்டுன்னு. இந்த புக்கு ஃபுல்லுமேங்க ஹாரி மேல்ஃபாய் மேலே பயங்கர அப்சஸ்டாக இருப்பான், எக்ஸ்ட்ரீம் அப்சஸ்டாக இருப்பான்.
அது ஹெர்மாயினிக்கும் ரானுக்கும் ரொம்ப டார்ச்சராக இருக்கும். ஆனால் ஹாரி வந்து இந்த புக்கு ஃபுல்லுமே அப்படி தான் இருப்பான். ஹாரிக்கு கடுப்பாக வந்துட்டுருக்குமா, அவனோட க்யூடிச் ரோப்ஸ் அந்த ரூமில் இருக்கும். ரொம்ப அழுக்காக ரொம்ப ஃபில்த்தியாக இருக்குமா, அதை எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுவான். ஏன்னா மாலி ஆண்டி வந்து இவங்களை எல்லாரையுமே திட்டிகிட்டே இருப்பாங்க. கடைசி நாள் வந்து துணியை என்கிட்ட துவைக்க கொடுக்காதீங்க, நான் கண்டிப்பாக பேக் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களா. ஸோ வேகமாக இவன் அவனோட க்யூடிச் ரோப்ஸ் எடுத்துகிட்டு கீழே போவானா. கரெக்டாக அவன் கீழே போய் லேண்ட் ஆவான். அங்கே ஜின்னி வரும். கையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துவைச்சி காய வச்சு அதோட துணியெல்லாம் வச்சுருக்குமா, அதை எடுத்துகிட்டு அது மேலே போயிருக்கும் போல். நானாக இருந்தால் கண்டிப்பாக இப்போ கிச்சனுக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு அது ஹாரியை வார்ன் பண்ணுமா. அங்கே நிறையா ஃப்ளமாக இருக்குது அப்படின்னு அது சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் வலிக்கு விழுகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹாரியும் சிரிச்சுட்டே சொல்வானா. ஜின்னி மேலே போயிடும். ஹாரி அந்த கிச்சனுக்குள்ளே என்டர் ஆவானா. பார்த்தா ஃப்ளர் அங்கே இருக்கிற கிச்சன் டேபிளில் உட்காந்துருக்குமா. அதுக்கும் பில்லுக்கும் நடக்க போகிற வெட்டிங்ஸ்க்கான அந்த பிளான் இருக்கும்ல, அதை ரொம்ப தீவிரமாக பிளான் போட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குமா. மாலி ஆண்டி அங்கே இருப்பாங்களா, பார்க்குறதுக்கே ரொம்ப எரிச்சலாக கடுப்போடு இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க ஃபேஸே. பில்லும் நானும் 2 பிரைட்ஸ்மெய்ட் போதும்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜின்னியும் கேப்ரிலும் சேர்ந்து கூட இருந்தால் பார்க்கவே ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு நான் பேல் கோல்டன் கலரில் ட்ரெஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பிங்க் ஜின்னியோட தலைமுடிக்கு ரொம்ப ஹாரிபிளாக இருக்கும் அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்கும் போதே ஹாரி அப்படின்னு மாலி ஆண்டி இப்போ ரொம்ப லவுடாக பேசுவாங்க. வேணும்னே ஃப்ளர் பேசுகிறத கட் பண்ணணுன்றதுக்காக அவங்க நல்லா சத்தமாக கூப்பிடுவாங்க ஹாரியை. வந்துட்டியா, வா வா, நாளைக்கு நீங்கள் ஹாக்வர்ட்ஸ்க்கு போக போகிற அந்த ஜேர்னி பற்றின செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி உங்ககிட்ட பேசணுன்னே இருந்தேன். மினிஸ்ட்ரி திரும்பவும் நமக்கு காரை சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் ஆர்எஸ் நமக்காக வெயிட் பண்ணுவாங்களாம் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லிட்டு இருப்பாங்களா. அங்கே டாங்ஸ் இருப்பாளா அப்படின்னு ஹாரி கேட்பானா. அவனோட அந்த க்யூடிச் ரோப்ஸ் இருக்கும்ல, அதை மாலி ஆண்டி கிட்ட கொடுத்துட்டு கேட்டுட்ருப்பான். இல்லை, அவளை வேறொரு இடத்துல போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தான் ஆர்த்தர் சொன்னார் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்களா. சரி, நீ போய் உன்னோட ட்ரங்க்கில் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வை ஹாரி. இன்றைக்கி நைட்டே உங்கள் எல்லாரோட ட்ரங்க்கும் எனக்கு பேக் பண்ணி வேணும். நாளைக்கு நம்ம அவசரமாக கிளம்பக்கூடாது அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்களா. அடுத்த நாள் வந்துடும். மார்னிங் பரோலேருந்து அவங்களோட டிபார்ச்சர் யூஸ்வலாக எப்போவுமே ஒரு மாதிரி கலவரமாக இருக்கும்ல, அப்படி இல்லாமல் ஸ்மூத்தாகவே இருந்தது. அமைச்சரவையிலேருந்து அமுச்சு வச்ச கார் பரோவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குமா. அவங்களோட எல்லா ட்ரங்க்ஸையுமே பேக் பண்ணி மேலே ஏற்றிட்டுருப்பாங்க, கார்க்குள்ளே ஏற்றிட்டுருப்பாங்க. ஹெர்மாயினியோட க்ரூக்ஷாங்ஸை சேஃபாக ஒரு ட்ராவலிங் பேஸ்கெட்டில் வச்சு உள்ளுக்குள்ளே ஏற்றிட்டுருப்பாங்க. அப்புறம் ஹெட்விக் அதோட கூண்டுக்குள்ளே இருக்கும், அதையும் ஏற்றிட்டுருப்பாங்க. அப்புறம் ரானோட அவுல் இருக்குல்ல, பிக்விஜியன், அதையும் ஏற்றிட்டுருப்பாங்க. அப்புறம் ஜின்னியோட புது பர்பிள் பிக்மி பஃப் அர்னால்டு, அதையும் கூண்டுக்குள்ளே வச்சு உள்ளுக்குள்ளே ஏற்றிட்டுருப்பாங்க. குட் பை ஹாரி அப்படின்னு ஃப்ளர் இப்போ வந்து ஹாரியோட கன்னத்தில் கிஸ் பண்ணி குட் பை சொல்லிட்டு இருக்குமா. ரான் வேகமாக ரொம்ப ஹோப்ஃபுல்லாக ஃப்ளரை பார்த்து ஓடி வருவானா. ஆனால் இந்த ஜின்னி என்ன பண்ணிடும்னா, ரானோட காலை தட்டி விட்டுருவான். அவன் டொம்முன்னு ஃப்ளர் முன்னாடியே அதோட காலுக்கிட்டே போய் கீழே விழுந்துருவான். அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டுருக்கும். அவனோட ஃபேஸ் ஃபுல்லாக ரெட் கலரில் மாறிடும். மேலே ஃபுல்லாக மண்ணாக இருக்குமா. குடுகுடுன்னு எந்திரிச்சு காருக்குள்ளே போய் உக்காந்துருவான். கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷன் வந்து இறங்கிடுவாங்களா. அங்கே பார்த்தா சேர்ஃபுல்லாக இருக்கிற ஹேக்ரிட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக முகத்தை உருன்னு வச்சுருக்கிற 2 ஆரர்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நல்லா டார்க்காக இருக்கிற மகிள் சூட்ஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. கார் ஸ்டேஷனில் வந்து இறங்கினோடனே வேகமாக முன்னாடி வந்து அந்த டோர் கிட்ட நின்றுப்பாங்க. தென் எதுவுமே பேசாமல் பத்திரமா இவங்க எல்லாருமே ஸ்டேஷனுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவாங்களா. அங்கே 9:45 பிளாட்ஃபார்ம் இருக்கும்ல, அங்கே வந்து நின்னோடனே மாலி ஆண்டி சொல்லிட்டு இருப்பாங்க, பெட்டர் ஹாரி ஃபஸ்ட்டு போட்டும், ஆரர்ஸ் கூட போட்டும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஆரர்ஸ் ஓகேன்னு மாலி ஆண்டியை பார்த்து தலையாட்டிட்டு ஹாரியோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அவனை பிடிச்சி இழுத்து அந்த 9:45 பிளாட்ஃபார்ம் பேரியர் இருக்கும்ல, அதுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டுருப்பாங்களா. ஹாரி வந்து அவங்க கிட்டேருந்து விலகி வர ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான், என்னை விடுங்க நானே வந்துப்பேன் அப்படின்னு. ஆனால் அவனை நல்லா டைட்டாக பிடிச்சி உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. பார்த்தா இப்போ அவன் நல்லா அடர் சிவப்பு கலரில் இருக்கிற ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் முன்னாடி நின்றுட்டுருப்பான். அந்த ஸ்டேஷன் ஃபுல்லாக நல்லா கூட்டமாக இருக்கும், நல்ல புகை வந்துட்டுருக்கும் அந்த ட்ரெயினில் இருந்து. ஹெர்மாயினியும் மித்த வீஸ்லிஸும் வித்தின் செகண்ட்ஸ்லேயே இவன் கூட வந்து பின்னாடி ஜாயின் பண்ணிடுவாங்க. ஹாரி இப்போ ரானையும் ஹெர்மாயினையும் பார்த்து வாங்க போகலாம், இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவானா. இல்லை ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி ஒரு மாதிரி சோகமாக முகத்தை வச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். ராணும் நானும் ஃபர்ஸ்ட் ப்ரீஃபெக்ட் கேரியேஜுக்கு தான் போகணும், அண்டு காரிடோர்ஸை கொஞ்சம் நேரம் நாங்கள் பேட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுவான். ஓ ஆமாம், மறந்தே போயிட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். எல்லோரும் சீக்கிரமாக ட்ரெயினில் ஏறுங்க, ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு மாலி ஆண்டி அவங்க வாட்சை பார்த்துட்டே சொல்லிகிட்டு இருப்பாங்களா. வெல் ஹாவ் அ லவ்லி டேர்ம் ரான் அப்படின்னு அவங்க ரானை பார்த்து சொல்லிகிட்டு இருப்பாங்க.
மிஸ்டர் வீஸ்லி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஹாரி இப்போது சடனாக ஆர்த்தர் அங்கிளை பார்த்து சொல்லுவானா. அஃப்கோர்ஸ் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிளும் சொல்லுவாரா. அவருக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஹாரியை இவங்ககிட்டேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கூப்பிட்டுட்டு வந்து நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஹாரி ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருப்பான். என்னன்னா, இதை பற்றி யார்கிட்டையாவது சொல்லணுன்னா அது ஆர்த்தர் அங்கிள் கிட்ட சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், அவர் தான் இதுக்கு கரெக்டான ஆள் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருப்பான். ஃபர்ஸ்ட்லி என்னென்னா, அவர் மினிஸ்ட்ரியில் வேலை பார்க்குறாரு அண்ட் இப்போ ஒரு நல்ல பொசிஷன்லேயும் இருக்கார். இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற பொசிஷன்லேயும் இருக்கார். ஸோ இவர்கிட்ட சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். செகண்ட்லி என்னென்னா, ஆர்த்தர் அங்கிள் கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் தான் அவர் வந்து ரொம்ப கோவப்பட மாட்டார். வேறு யார்கிட்டயா சொன்னால் கண்டிப்பாக கோவப்பட்டு திட்டுவாங்க. இவர்கிட்ட சொன்னால் தான் ரொம்ப கோவப்பட மாட்டார் அப்படின்னு ஹாரி யோசிச்சு வச்சுருப்பான். ஆர்த்தர் அங்கிளும் ஹாரியும் இப்படி தனியாக தள்ளி வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறத அங்கே நிற்கிற அந்த 2 ஆரர்ஸ் இருக்காங்களா, உருன்னு ஃபேஸை வச்சுட்டு நின்றுட்டுருப்பாங்களே, அவங்களும் மாலி ஆண்டியும் ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக பார்த்துட்ருப்பாங்க. நம்ம டயகனலியில் இருந்தபோது அப்படின்னு ஹாரி ஸ்டார்ட் பண்ணுவானா. பட் ஆர்த்தர் அங்கிள் அப்போவே நல்லா ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிருவார். நீயும் ராணும் ஹெர்மாயினியும் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் கடையில் இருந்தபோது எங்கே நடுவில் காணாமல் போனீங்கன்ற விஷயத்தை இப்போ நான் கேட்க போகிறேன்னா அப்படின்னு அவர் சிரிச்சுட்டே கேட்பாரா. எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருக்கும் போதே, ஹாரி ப்ளீஸ், ஃப்ரெட்டையும் ஜார்ஜையும் வளர்த்தவங்கிட்ட நீ பேசிகிட்ருக்க அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவார். யா ஆல்ரைட், நாங்கள் அந்த பேக் ரூமில் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான். வெரி வெல் தென், இப்போ நான் ஒஸ்டான விஷயத்தை கேட்க போகிறேன்னா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. வெல், நாங்கள் ட்ராக்கோ மேல்ஃபாயை ஃபாலோ பண்ணிட்டு போனோம் என்னோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை யூஸ் பண்ணி அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அதுக்கு ஏதாச்சும் பர்டிகுலர் ரீசன் இருக்கா ஹாரி, இல்லைனா ஜஸ்ட்டு உங்களுக்கு அவனை பிடிக்காதுன்றனால ஃபாலோ பண்ணிட்டு போனீங்களா அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் கேட்பாரா. இல்லை, மேல்ஃபாய் ஏதோ பண்ண போகிறான்னு நான் நினச்சேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஆனால் ஆர்த்தர் அங்கிள் இப்போ ஒரு மாதிரி லைட்டாக ஷாக் ஆகியும் அதே சமயம் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நின்றுட்டுருப்பாரு. இந்த சின்ன பசங்க சண்டை போட்டு ஏதாவது பண்ணுவாங்களே அந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருப்பாரா. அதனால ஹாரி வேகமாக சொல்லுவான், அவன் அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் எங்கேயோ போயிட்டு இருந்தான், அது எங்கே போகிறான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுன்ட்டு தான் நாங்கள் அங்கே போனோம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஓகே வெல், எதுக்காக அவன் இப்படி போனான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் கேட்பாரா. அவன் போர்ஜின் அண்ட் புக்ஸ் கடைக்கு போனான். அங்கே இருக்கிற போர்ஜினை புள்ளி பண்ணி அவனுக்காக எதையோ ஃபிக்ஸ் பண்ணி தர சொன்னான். அண்ட் போர்ஜின் கிட்டக்க ஏதோ ஒரு பொருளை வச்சுக்கவும் சொன்னான். அதை தான் அவன் ஃபிக்ஸ் பண்ண சொன்ன மாதிரி இருந்தது. லைக் அது ஏதோ பேர் மாதிரி அண்ட் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா. இப்போ நல்லா அவன் டீப்பாக மூச்சை இழுத்து விடுவான். ஆக்சுவலி இப்போ அவன் ஒன்று சொன்னான்ல பேர் அப்படின்றதெல்லாம், அதெல்லாம் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அடுத்து வரும். அண்ட் இன்னொன்று விஷயமும் இருக்குது. மேடம் ஆல்கின் மேல்ஃபாயோட லெஃப்ட் ஹேண்டை டச் பண்ண வரும்போது டக்குன்னு அவங்கள தள்ளி விட்டுட்டான். ஐ திங்க் அவனோட கையில் டார்க் மார்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பாவை அவன் டெத் ஈட்டராக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஆர்த்தர் அங்கிள் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டுருப்பாரு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம், ஹாரி, ஒரு 16 வயசு பையனை பேர் சொல்லக்கூடாதவன் இதுக்கெலாம் அலோவ் பண்ணுவான்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கும் போதே உண்மையாகவே அந்த பேர் சொல்லக்கூடாதவன் என்ன நினைக்கிறான், என்ன பண்ண போகிறான், என்ன பண்ணுவான்றதெல்லாம் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு அவன் கோவமாக கேட்பான். மிஸ்டர் வீஸ்லி, ஐ எம் சாரி, பட் இது இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒர்த்தான விஷயம் தானே. மேல்ஃபாய் எதையோ ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறானா, அதுவும் போர்ஜினை மிரட்டி ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறானா, கண்டிப்பாக அது ஏதாச்சும் டார்க் ஆர் டேஞ்சரஸாக தானே இருக்கும் அப்படின்னு ஹாரி கேட்பானா. உண்மையை சொல்லணுன்னா எனக்கு அதில் டவுட்டாக தான் இருக்குது ஹாரி அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் இப்போ ஸ்லோவாக பேசுவார். யூசி, லூஷியஸ் மேல்ஃபாயை நாங்கள் அரெஸ்ட் பண்ணும்போது அவரோட மொத்த வீட்டையும் நாங்கள் ரைட் பண்ணோம். அங்கே என்னென்னலாம் பார்க்க டேஞ்சரஸாக இருக்கோ எல்லாத்தையுமே அங்கேருந்து நாங்கள் சீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவார். மேபி நீங்கள் எதையாவது மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு ஹாரி ஸ்டப்பனாக சொல்வானா. வெல் மேபி அப்படின்னு ஆர்த்தர் அங்கிளும் சொல்வார். ஆர்த்தர் அங்கிள் இதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள போல அப்படின்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அப்போ பின்னாடி நல்லா விசில் ஊதுற சத்தம் கேட்குமா. அங்கே ஸ்டேஷனில் நின்றுட்டு இருந்த எல்லாருமே இப்போ ட்ரெயினுக்குள்ளே ஏறிடுவாங்க. எல்லா டோரும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஹாரி கிளம்பு கிளம்பு அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவாரா. ஹாரி வேமா ட்ரெயினில் ஏறு அப்படின்னு மாலி ஆண்டி பின்னாடி இருந்து கத்திட்டு இருப்பாங்க. ஹாரி வேக வேகமாக வந்து ட்ரெயினில் ஏறிட்டு இருப்பானா. ஆர்த்தர் அங்கிளும் மாலி ஆண்டியும் அவசர அவசரமாக ஹாரியோட ட்ரங்கை மேலே ட்ரெயினில் ஏற்றிட்டு இருப்பாங்க. ஹாரி டியர், கிறிஸ்மஸ்க்கு நீ பரோக்கு தான் வருவ. எல்லாத்தையும் நாங்கள் டம்பிள்டோர் கிட்ட பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ உன்னை நாங்கள் சீக்கிரமாகவே பார்க்குறோம் அப்படின்னு மாலி ஆண்டி அந்த விண்டோ வழியாக ஹாரி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ட்ரெயின் இப்போ மூவ் ஆக ஆரம்பிச்சிடுமா. இப்போ மாலி ஆண்டி ஓடி வந்துட்டே ஹாரிக்கு பாய் சொல்லிட்டு இருப்பாங்க.
ஹாரி உன் உடம்ப நல்லா பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு அப்படின்னு அவங்க ஓடிட்டே வந்து சொல்லிட்டு இருப்பாங்களா. ட்ரெயின் இப்போ நல்லா ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிடும். அவங்க இப்போ நல்லா ஓடிட்டே வருவாங்க. சேட்டை பண்ணாமல் இருங்க, சேஃபாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நல்லா கத்தி சொல்லிட்டு இருப்பாங்களா. நல்லா இப்போ ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுமா. ஹாரி அந்த ஜன்னல் வழியாக மாலி ஆண்டிக்கும் ஆர்த்தர் அங்கிளுக்கும் பாய் சொல்லிகிட்டே நின்றுட்டுருப்பான். அவங்க அவனோட வியூவில் இருந்து மறைகிற வரைக்கும் அவன் பாய் சொல்லிகிட்டே தான் நின்றுட்டுருப்பான். அவங்க கம்ப்ளீட்டாக அவனோட கண்ணில் இருந்து மறைஞ்சக்கப்புறம் தான் அவனோட ட்ரங்க் பெட்டியை எடுத்துகிட்டு அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரெயினுக்குள்ளே திரும்பவே செய்வான். ராணும் ஹெர்மாயினியும் ப்ரீஃபெக்ட் கேரேஜில் இருப்பாங்களா. பட் ஜின்னி அங்கே கொஞ்சம் தூரத்துலேயே அந்த காரிடோரில் நின்றுட்டுருக்கோம். அதோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்குமா. ஹாரி அவனோட ட்ரங்க் பெட்டியை எடுத்துகிட்டு ஜின்னி கிட்ட போவான். அவன் நடந்து வர வர அங்கே இருக்கிற எல்லாருமே ஹாரியை வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருப்பாங்க. அது ஒரு மாதிரி ஆடாக இருக்கும்ல, ஆக்வர்டாக இருக்கும். ஆனால் அவங்க கொஞ்சம் கூட திரும்பவே இல்லை, ஹாரியை விடாமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவன் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக தாண்டி வந்துட்டுருப்பான்ல. அங்கே இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்லாம் ஃபுல்லுமே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் டோர் இருக்கும்ல. ஸோ அந்த விண்டோ வழியாக அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா முகத்தை நல்லா அந்த விண்டோவில் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஹாரியை பார்த்துட்ருப்பாங்களா. ஹாரிக்கு நல்லாவே தெரியும். டெய்லி ப்ராஃபிட்டில் சம்மரப்போ அவனை பற்றி போட்டிருந்தாங்களே, த சோசன் ஒன் அப்படி இப்படின்லாம் எழுதி வச்சுருந்தாங்களே. அது வந்து இந்த மாதிரி தான் ஆக்கும், இந்த மாதிரி தான் எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்படி ஒரு பிரைட்டான ஸ்பாட்லைட்டில் நிற்க அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த ஒரு சென்சேஷனை அவனால் என்ஜாய் பண்ணவே முடியலையா. அவன் வந்து ஜின்னியோட ஷோல்டரை தட்டி கூப்பிடுவான். போய் கம்பார்ட்மெண்ட்டை தேடுவோமா அப்படின்னு அவன் கேட்பானா. நோ ஹாரி, நான் டீனை மீட் பண்ணுறேன்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஜின்னி பிரைட்டாக சொல்லும். see you later அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கேருந்து போயிடுமா. ரைட் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக கடுப்பாகும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவனுக்கு எரிச்சல் ஆகும். ஜின்னி அங்கேருந்து நடந்து போகிறத பார்க்கும்போது அதோட நல்ல நீளமான ரெட் கலர் ஹேர், அது நடந்து போக போக அந்த பக்கமும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். எக்ஸாக்டாக இப்போ தான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹாரிக்குள்ளே ஒரு விஷயம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக இந்த சாப்டர் நம்பர் 7 த ஸ்லக் கிளப்பில் தான் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இனிமே தான் அவனுக்கு போக போக தெரியும். சம்மர் ஃபுல்லுமே அவன் ஜின்னி கூடயே இருந்திருப்பானா. அவன் வந்து ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக மறந்துட்டான். எப்போவுமே ஸ்கூலில் அவன் ரான் அண்ட் ஹெர்மாயினி கூட தான் இருப்பான், அவங்க கூடயே தான் சுற்றிட்டு இருப்பான். ஜின்னி கூட இருக்கவே மாட்டான். ஆனால் சம்மரில் ஃபுல்லாக ஜின்னி கூட இருந்தனால அதே நினப்போடு அவன் வந்து ஜின்னியை இப்போ கூப்பிட்டுட்ருப்பான். தென் அவனே அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு நல்லா கண்ணை மூடி திறந்துட்டு திரும்பி பார்ப்பான். பார்த்தா அவனை சுற்றி மெய் மறந்து போயிருந்த பொண்ணுங்களாம் நின்றுட்டுருப்பாங்களா. ஹாய் ஹாரி அப்படின்னு ஒரு ஃபெமிலியரான வாய்ஸ் பின்னாடி இருந்து வந்துட்டுருக்கோம். நெவில் அப்படின்னு ஹாரி ரொம்ப நிம்மதியாக சொல்லுவான். பார்க்க நல்லா ரவுண்ட் ஃபேஸாக இருக்கிற ஒரு பையன் அந்த பொண்ணுங்களை தாண்டி இப்போ உள்ளுக்குள்ளே வந்துட்டுருப்பானா. ஹலோ ஹாரி அப்படின்னு நல்ல நீளமாக முடி வச்சுருக்கிற நல்ல பெருசாக மிஸ்டியான கண்கள் வச்சுருக்கிற ஒரு பொண்ணு நெவலுக்கு பின்னாடி இருந்து இப்போ சொல்லிகிட்ருக்குமா. லூனா ஹாய் எப்படி இருக்கு அப்படின்னு ஹாரி கேட்பான். நல்லா இருக்கேன் தேங்க்யூ அப்படின்னு லூனா சொல்லும். அதோட கையில் ஒரு மேகசினை பிடிச்சிருக்கும். அந்த மேகசினோட ஃப்ரண்ட்டில் நல்ல பெரிய லெட்டர்ஸில் உள்ளுக்குள்ளே அந்த புக்குக்குள்ளே பேர் ஆஃப் ஃப்ரீ ஸ்பெக்ஸ் இருக்குன்னு எழுதியிருக்கோம். கியூப்லர் இன்னும் ஸ்ட்ராங்காக ஓடிட்டுருக்கா அப்படின்னு ஹாரி கேட்பானா. இந்த மேகசின் மேலே அவனுக்கு கொஞ்சம் பாசம் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் இந்த மேகசினில் தானே அவன் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுத்துருப்பான். ஆமாம் நல்லா ஓடிட்டுருக்கு அப்படின்னு லூனா ரொம்ப ஹாப்பியாக சொல்லுமா. ஓகே சரி வாங்க நம்ம போய் சீட்டை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே அந்த ட்ரெயினில் சீட்டை தேடி கண்டுபிடிக்க நடந்து போயிட்டுருப்பாங்க. ஒரு வழியாக அவங்க ஒரு எம்டி கம்பார்ட்மெண்ட்குள்ளே போய் உட்காந்துருவாங்களா. இவங்க இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வர வரைக்கும் அந்த ட்ரெயினில் இருந்தவங்க எல்லாருமே இவங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே வந்த உடனே நெவில் சொல்லிகிட்ருப்பான். கூட நாங்கள் 2 பேர் வரனால எல்லாரும் எங்களையும் சேர்த்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருப்பான். இல்லை நெவில், அவங்க உன்னையும் தான் பார்க்குறாங்க. அன்னைக்கு மினிஸ்ட்ரியில் நீயும் தானே இருந்த அப்படின்னு ஹாரி அவனோட அந்த ட்ரங்க் பெட்டி இருக்கும்ல அதை தூக்கி மேலே இருக்கிற லக்கேஜ் ரேக்கில் வச்சுட்டே சொல்லிகிட்டு இருப்பான். நம்மளோட லிட்டில் அட்வென்ச்சர் பற்றி ஃபுல்லாக டெய்லி ப்ராஃபிட்டில் போட்டிருந்தாங்களே, நீ பார்த்துருப்பேல அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஆமாம், ஆனால் இந்த மாதிரி பப்ளிசிட்டிலாம் ஆனது கண்டிப்பாக என்னோடய பாட்டிக்கு கோவம் வரும்னு நினச்சேன். பட் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு வழியாக நான் இப்போ தான் எங்கள் அப்பா மாதிரி வாழ்கிறேனா. எனக்கு புது மந்திரக்கோள் கூட வாங்கி கொடுத்தாங்க, இங்கே பாரு அப்படின்னு நெவில் அவனோட புது மந்திரக்கோள் எடுத்து ஹாரி கிட்ட காமிச்சிட்ருப்பானா. உள்ள செர்ரியும் யூனிகார்னோட முடியும் இருக்குது அப்படின்னு நெவில் ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவான். ஐ திங்க் ஆலிவாண்டர் வித்த கடைசி மந்திரக்கோள் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த நாளே அவர் மாயமாக மறைஞ்சிட்டாரு. ஓய் இங்கே வா ட்ரெவர் அப்படின்னு நெவில் இப்போ வேகமாக கத்திட்டு அவன் உட்காந்துருந்த சீட்லேருந்து கீழே டைவ் அடித்து சீட்டுக்கு அடியில் போய் எதையோ தேடிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா
அவனோட அந்த தவளை இருக்கும்ல டோடு, அது அவன்கிட்ட தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்குமா. ஸோ அந்த சீட்டுக்கு அடியில் அது ஓடிடும். லூனா இப்போது அதோட அந்த குப்ளர் மேகசின்குள்ளேருந்து பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கண்ணாடியை வெளியில் எடுத்துகிட்டே கேட்டுட்ருக்கோம் ஹாரி கிட்ட. இந்த வருஷமும் நம்ம டிஏ மீட்டிங்ஸை கண்டினியூ பண்ணுவோமா ஹாரி அப்படின்னு கேட்குமா. இல்லை, ஏன்னா அம்பரிஷ் தான் இப்போ போயிட்டாங்களே அப்படின்னு ஹாரி சொல்லுவான். நெவில் இப்போ எந்திரிக்கிறேன்னு நல்லா அந்த சீட்டில் இடிச்சுப்பான். பார்க்குறதுக்கு அவன் தான் இப்போ ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு டிஏ மீட்டிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் நிறைய விஷயத்த உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் ஹாரி அப்படின்னு நெவில் சொல்லுவான். எனக்கும் அந்த மீட்டிங்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு லூனா ரொம்ப அப்படியே சரின்னா சொல்லும். அங்கே இருக்கும்போது தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுமா. லூனா எப்போவுமே இந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற விஷயத்த அப்படியே ஓப்பனாகவே பேசும், எப்போவுமே அப்படி தானே பேசும். ஆனால் இப்போது ஹாரிக்கு அது ஒரு மாதிரி பிட்டியாக இருந்தது, ஒரு மாதிரி பாவமாக இருந்தது, அதே சமயம் எம்பாரசிங்காகவும் இருந்தது. அவன் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்குள்ளே வெளியில் ஒரு மாதிரி சலசலன்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குமா. என்னன்னு திரும்பி பார்த்தா இவங்களோட கம்பார்ட்மெண்ட் டோருக்கு வெளியில் 4th இயர் கேர்ள்ஸ் குரூப்பாக நின்றுட்டுருப்பாங்க. என்னத்தையும் அவங்களுக்குள்ளேயே குசு குசுன்னு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருப்பாங்களா. நீயே கேளு அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்குமா. இல்லை நீ கேளு அப்படின்னு இன்னொன்று ஒரு பொண்ணு சொல்லும். இருங்க நானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பொண்ணு சொல்லுமா. அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு நல்ல போல்டாக இருக்கும். அதோட கண்கள்லாம் நல்லா பெருசாக டார்க்காக இருந்தது. அதோட சின் வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக இருந்தது. முடி நல்லா நீளமாக பிளாக் கலரில் இருந்தது. அந்த கம்பார்ட்மெண்ட் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரும். ஹாய் ஹாரி, என்னோட பேர் ரொமில்டா வேன் அப்படின்னு அது நல்லா லவுடாக கான்ஃபிடெண்ட்டாக சொல்லும். நீ ஏன் எங்கள் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து உட்காரக்கூடாது, நீ இவங்க கூடலாம் உட்காரணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு அது குசு குசுன்னு நெவிலை பார்த்தும் அங்கே உட்காந்துருந்த லூனாவை பார்த்தும் கையை நீட்டி சொல்லுமா. நெவிலோட பாட்டம் மட்டும்தான் தெரிஞ்சிட்ருக்கும், ஏன்னா அவன் இன்னும் கீழே ட்ரெவரை தேடிக்கிட்டு இருப்பான். லூனா அந்த குப்ளருக்குள்ளே இருந்த ஸ்பெக்ஸை போட்டுட்டு உட்காந்துருக்குமா. அது பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மல்டி கலரில் இருக்கிற ஆந்த மாதிரி லூனா அப்போ தெரியும். அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஹாரி கோல்டாக சொல்லுவான். ஓ அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆகி பார்க்கும். ஓ ஓகே அப்படின்னு சொல்லுமா. சொல்லிவிட்டு அதை அப்படியே பின்னாடி போய் அந்த கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடும். அவங்க எல்லாரும் நீ கூலாக இருக்கிறவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஹாரி, எங்களை மாதிரி இருக்கிறவங்க கூட கிடையாது அப்படின்னு லூனா திரும்பவும் ஓப்பனாக எம்பாரசிங்காக இருந்தாலும் உண்மையை சொல்லும்ல, அந்த மாதிரி அது திரும்பவும் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் தான் கூலாக இருக்கீங்க அப்படின்னு ஹாரி ஷார்ட்டாக சொல்லிடுவான். அவங்க ஒன்றும் அன்றைக்கி மினிஸ்ட்ரியில் இல்லையே, அவங்க ஒன்றும் என் கூட சேர்ந்து சண்டை போடலையே அப்படின்னு அவன் சொல்லுவான். தட்ஸ் அ வெரி நைஸ் திங் டு சே ஹாரி அப்படின்னு லூனா சொல்லிவிட்டு அதோட ஸ்பெக்ஸ் இருக்குல்ல அதை நல்லா மூக்கு கிட்டக்க மேலே ஏற்றி வச்சுட்டு அந்த கியூப்லரை ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் நாங்கள் அவனை ஃபேஸ் பண்ணலையே அப்படின்னு நெவில் இப்போது கீழேருந்து எந்திரிப்பானா. அவனோட கையில் ட்ரெவர் இருக்கும். நெவிலோட தலைமுடி ஃபுல்லும் ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருக்கும். எந்திரிச்சு இப்போ சீட்டில் உட்காருவான். நீ தான் அவனை ஃபேஸ் பண்ண, என்னோட பாட்டி உன்னை பற்றி பேசுகிறத நீ கேட்கணுமே. மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் வேலை பார்க்குறவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு பார்த்தா கூட ஹாரி பாட்டருக்கு இருக்கிற முதுகெலும்பு அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை பேரனாக்கிக்க அவங்க எதை வேணாலும் கொடுத்துருவாங்க ஹாரி அப்படின்னு அவன் சொல்லுவான். ஹாரிக்கு ஒரு மாதிரி இருக்குமா, ஆனால் லைட்டாக சிரிச்சுட்டு வேறு சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுவான். அவுல் ரிசல்ட்ஸ் இருக்கும்ல, அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவான். நெவில் வரிசையாக அவனோட அவுல் கிரேட்ஸை ஒப்பிச்சிட்ருப்பானா. அவன் டிரான்ஸ்ஃபிகரேஷனில் ஏ கிரேட் தான் எடுத்திருப்பான் போல், அக்செப்டபிள் தான் எடுத்திருப்பான் போல். ஸோ ஏ கிரேட் எடுத்தால் ப்ரொஃபஸர் மெகானகல் நியூட்டு படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரிலன்ட்டு அவன் புலம்பிக்கிட்டே உட்காந்துட்ருப்பானா. ஆனால் ஹாரி நெவில் சொல்கிற எதையுமே காதலே வாங்க மாட்டான். ஆனால் நெவிலவே பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பான். அவனுக்கு இப்போ என்ன தோணிகிட்ருக்குன்னா, வால்டமோர்ட்னால நம்ம சைல்டுஹுட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தானே நெவிலோட சைல்டுஹுட்டும் இருந்துச்சு. ஆனால் நெவிலுக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை அவன் எவ்வளோ க்ளோஸாக ஹாரியோட டெஸ்டினியில் இருந்திருக்கான்னு. பிகாஸ் லைட்டாக மாறி இருந்தால் கூட நெவில் தான் அந்த சோசன் ஒன்று இருந்திருப்பான். அந்த ப்ராஃபஸி அதுதானே சொல்லுச்சு. அந்த ப்ராஃபஸியில் சொல்லப்பட்டதுபடி ஒன்று ஹாரியாக இருக்கணும், இல்லைனா நெவிலாக இருக்கணும். ஆனால் வால்டமோர்ட் சூஸ் பண்ணது ஹாரியை. சப்போஸ் வால்டமோர்ட் ஹாரியை சூஸ் பண்ணாமல் நெவிலை சூஸ் பண்ணியிருந்தானா என்ன இருக்கும்? இந்நேரத்துக்கு நெவில் தான் நெத்தியில் அந்த மின்னல் வெட்டு மாதிரி இருக்கிற தழும்போட ஹாரி முன்னாடி உட்காந்துருப்பான். ப்ராஃபஸியில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய பாரத்தை அவனோட தலையில் சுமந்துட்டு உட்காந்துருப்பான். ஹாரியோட அம்மா லில்லி எப்படி ஹாரிக்காக அவங்களோட உயிரையே கொடுத்தாங்களோ அதே மாதிரி நெவிலோட அம்மாவும் நெவிலுக்காக அவங்க உயிரை கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு ஹாரி யோசிப்பான். கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்களால வால்டமோர்ட்டுக்கும் அவங்களோட மகனுக்கும் நடுவில் ஃபஸ்ட்டு நின்றுக்க முடியுமா? அப்படி நின்றுக்க முடியலனா தேர்ந்தெடுக்கப்பட்டவன்ற ஒருத்தவன் இப்போ இங்கே இருந்திருக்கவே மாட்டான். நெவில் அவனோட சீட்டில் இப்போ இருந்திருக்கவே மாட்டான். அந்த சீட்டே எம்டியாக இருந்திருக்கும்.
ஹாரியும் தழும்பு இல்லாமல் இங்கே உட்காந்துருப்பான். ரானோட அம்மா வந்து ஹாரிக்கு குட் பை கிஸ் கொடுக்காம ஹாரியோட சொந்த அம்மாவே அவனுக்கு குட் பை கிஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஹாரி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பானா. ஹாரி நீ ஓகேவா, ஏன் நீ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு இப்போ நெவில் கேட்பானா. ஹாரி அப்படியே திருன்னு முழிச்சு பார்ப்பான். சாரிண்ணா அப்படின்னு அவன் இப்போ தான் அந்த ஒரு ரியலைசேஷனுக்கே வருவானா. உன் மேலே வேக்ஸ் பூட் ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு லூனா அதோட அந்த கலர் கண்ணாடியை மேலே தூக்கிட்டு ஹாரியை பாவமாக பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம். நான் என்னது அப்படின்னு ஹாரி கேட்பான். வேக்ஸ் பூட் அதெல்லாம் கண்களுக்கு தெரியாது, காற்றுலையே ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும். அது உன்னோட காது வழியாக மூளைக்கு போய் உன்னோட மூளையவே மாற்றி விட்டுருங்க. உன்னோட காதுக்குள்ளே ஒன்று இப்போ போன மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு அது சொல்லிட்டு அதோட கையை வச்சு காற்றுல இந்த பக்கமும் அந்த பக்கமும் தட்டி விட்டுட்டே இருக்குமா. ஏதோ அதை சுற்றி கண்ணுக்கே தெரியாத பூச்சி சுற்றிட்டு இருக்கிற மாதிரி அதோட கையை வச்சு தட்டி விட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்குமா. ஹாரியும் நெவிலும் ஒருத்தரை பார்த்துப்பாங்க. தென் வேகமாக அவங்க கியூடிச் பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப நேரம் கழித்து ஒரு வழியாக ரானும் ஹெர்மாயினியும் இவங்க இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்களா. லஞ்ச் ட்ராலி சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு ரான் இப்போது ஹாரி பக்கத்தில் வந்து உட்காந்து அவனோட வயிற்றை தேய்ச்சி விட்டுட்டே சொல்லிட்டு இருப்பான். ஹாய் நெவில், ஹாய் லுனா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஹாரியை பார்த்து பேச ஆரம்பிப்பான். மேல்ஃபாய் அவனோட ப்ரீஃபெக்ட் டியூட்டியை பண்ணவே இல்லை. அவனோட கம்பார்ட்மெண்ட்டில் மித்த ஸ்லிதரின்ஸ் கூட சும்மா உட்காந்துட்டு இருந்தான். நாங்கள் அந்த இடத்த பாஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு ரான் சொல்வானா. ஹாரி இப்போது வேகமாக எந்திரிச்சு உட்காருவான், நல்லா நிமிர்ந்து உட்காருவான், ரொம்ப இன்ட்ரெஸ்டடா. மேல்ஃபாய் இப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. அதுவும் அவன் ப்ரீஃபெக்ட் ஆனதுலேருந்து சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பவரை சும்மா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்டே தான் இருப்பான். லாஸ்ட் இயர் ஃபுல்லுமே இந்த ப்ரீஃபெக்ட் பவரை அவன் எப்பெல்லாம் அப்யூஸ் பண்ணான். ஸோ ஹாரி இப்போ வேகமாக எந்திரிச்சு உட்காந்து ரான் கிட்ட பேச ஆரம்பிப்பான். அவன் உங்களை பார்த்தபோது என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்பானா. யூஸ்வலானது தான் அப்படின்னு ரான் சொல்லிவிட்டு அந்த ரூடான ஹேண்ட் கெஷரை பண்ணி காமிப்பான். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஃபிங்கர்ஸை காமிப்பாங்களே ரூடா, ஸோ அந்த மாதிரி பண்ணி காமிப்பானா. பட் அவன் இப்படி மட்டும் பண்ணிவிட்டு உட்கார மாட்டானே, அவன் இந்நேரத்துக்கு ஃபஸ்ட் இயர்ஸை போய் புள்ளி பண்ணிகிட்டு இருப்பானே அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருப்பானா. தெரியல அப்படின்னு ஹாரி சொல்வானா. அவனோட மைண்டு வேகமாக உள்ளுக்குள்ளே ரேஸ் ஆகிட்டுருக்கும். மேல்ஃபாய் இப்படி ப்ரீஃபெக்ட் டியூட்டியை பண்ணாமல் இருக்கானா, அப்போ அதை விட அவனுக்கு வேறு ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன்னா அவனுக்கு யங் ஸ்டூடெண்ட்ஸை புள்ளி பண்ணுறது தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹாரி கேட்பானா. மேபி அவனுக்கு இன்குஸ்டரியல் ஸ்குவாடில் இருந்தது தான் பிடிச்சிருந்ததோ என்னமோ அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். இன்குஸ்டரியல் ஸ்குவாடில் இருந்துட்டு ப்ரீஃபெக்ட் ஆனது அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கோ என்னமோ அப்படின்னு சொல்லுமா. எனக்கு அப்படி தோணலை, ஐ திங்க் அவன் அப்படின்னு ஹாரி இப்போ சொல்ல வரும்போது கரெக்டாக அந்த கம்பார்ட்மெண்ட் டோர், இவங்க உட்காந்துருக்க கம்பார்ட்மெண்ட் டோர் ஓப்பன் ஆகும். பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு வந்து நிற்குமா. நான் இந்த லெட்டரை நெவில் லாங் பாட்டமுக்கும் ஹாரி பாட்டருக்கும் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அதை ஹாரி பாட்டர்ன்ற பேரை சொல்லும் போதே ஒரு மாதிரி திக்கி திணறி சொல்லி ஹாரியோட கண்களை பார்க்குமா. ஹாரியோட கண்ணை அப்படியே ஐ டு ஐ மீட் பண்ண உடனே அதோட முகம்லாம் அப்படியே செவந்து போயிடும் வெக்கத்தில். அந்த பொண்ணோட கையில் 2 ஸ்க்ரோல்ஸ் ஆஃப் பார்ச்மெண்ட் இருக்கும், வயலட் கலர் ரிப்பன் வச்சு டைப் பண்ணியிருப்பாங்க. ஹாரியும் நெவிலும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து அந்த லெட்டரை வாங்குவாங்களா. அந்த பொண்ணு தடுமாறிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் ஓடிடும் அந்த லெட்டரை கொடுத்துட்டு. ஹாரி அந்த லெட்டரை அன்ரோல் பண்ணிகிட்டு இருப்பானா. என்னது இது அப்படின்னு ரான் கேட்பானா. ஏதோ இன்விடேஷன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, ஹாரி கம்பார்ட்மெண்ட் சியில் என் கூட லஞ்சுக்கு நீ ஜாயின் பண்ணேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். சின்சியர்லி ப்ரொஃபஸர் HEF ஸ்லெகான் அப்படின்னு எழுதியிருக்கோம். இதோட நம்ம சாப்டர் 7 பார்ட் 1 தி ஸ்லக் கிளப்பை முடிச்சுக்கலாம். இப்போது டவுட் செக்ஷனுக்கு வருவோம். ஒருத்தவங்க ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. என்னென்னா, இப்போது ஜார்ஜும் ஃப்ரெட்டும் பிஸ்னஸில் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஜோக் ஷாப்பில். பட் அவங்க ஃபேமிலி ரொம்ப புவராக இருக்காங்க ஃபினான்ஷியலாக. ஸோ இவங்க எதுவும் மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க. உண்மையாக சொல்லணுன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து அந்த கல்ச்சரில் கிடையவே கிடையாது. என்னென்னா, ஆர்த்தர் அங்கிள் இங்கே அமைச்சரவையில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மினிஸ்ட்ரியில் ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக புவராலாம் இருக்க மாட்டாங்க. பட் வீஸ்லீஸ் வீட்டில் என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு நிறையா குழந்தைங்க. பில்லு, சார்லி, பெர்சி, ஜார்ஜு, ஃப்ரெட்டு, இதுவே 5 ஆயிடுச்சு. அடுத்து தான் ரானும் ஜின்னியும், மொத்தம் 7 பசங்க. அப்புறம் மாலி ஆண்டியும் ஆர்த்தர் அங்கிளும் சேர்த்தா அவங்க வீட்டிலே மொத்தம் 9 பேர். ஒருத்தவங்க வாங்குகிற சம்பளத்தை வச்சு இவங்க எல்லாத்துக்குமே செலவு பண்ணணுன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்க வீட்டில். அதனால தான் இவ்வளோ நாள் இவங்க எல்லாருமே வீட்டில் இருந்தனால தான் இவ்வளோ நாள் ரானும் ஜின்னியும் அவங்களோட பிரதர்ஸ் யூஸ் பண்ண விஷயத்தையே திரும்ப ரீயூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க.
ஸோ ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க. பட் இப்போ இந்த 5 பேருமே வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. தனித்தனியாக போய் அவங்களுக்குன்னு ஒரு ஓன் பிளேஸில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க வீட்டில் செலவு ரொம்ப கம்மியாயிருச்சு, பயங்கரமாக கம்மியாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஆர்த்தர் அங்கிளுக்கு ப்ரொமோஷன் வந்துருச்சு, விச் கம்ஸ் வித் ஹையர் சேலரி. ஸோ இப்போ அவங்க ஃபினான்ஷியலி ரொம்பலாம் ஸ்ட்ரகிள் ஆகவே கிடையாது. ஏன்னா 5 பேரோட எக்ஸ்பென்ஸ் இப்போ கம்ப்ளீட்டாக கட் ஆயிடுச்சுல. ஸோ ஜார்ஜ் அண்ட் ஃப்ரெட் கொடுக்குற பணத்தில் தான் ஆர்த்தர் அங்கிளும் மாலி ஆண்டியும் அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணணுன்ற சுச்சுவேஷன்லேயே அவங்க கிடையாது. அண்ட் மோஸ்ட்லி வெஸ்டர்ன் சைடு பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துப்பாங்க. அவங்க குழந்தைங்க வேலைக்கு போனாலுமே அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்க ஏர்ன் பண்ணுறதை வந்து வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் பேரண்ட்ஸ் தான் எடுத்துப்பாங்க. அண்ட் அவங்களுக்கான ஓன் எக்ஸ்பென்சஸ் பில்ஸ் எல்லாமே அவங்க முன்னாடியே செக்யூர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இவங்க வெளியில் யார்ட்டையுமே கேட்க மாட்டாங்க, அவங்க குழந்தையா இருந்தாலுமே அவங்கக்கிட்ட கேட்க மாட்டாங்க. அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி இவங்க நிறையா இந்த புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, பெருசாகவே இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி கான்செப்டே அங்கே இல்லை. அப்படி பார்த்தா ஹாரியோட பேரண்ட்ஸ் சப்போஸ் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் மினிஸ்ட்ரியில் தான் ஏதாவது ஒரு ஜாபில் வேலை பார்த்துருப்பாங்க, ஜாபில் இருந்திருப்பாங்க. ஹாரி ஒரே பையனாக இருந்திருந்தா அவங்க வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஹாரிக்கு இப்போ நிறைய சிப்ளிங்ஸ் இருந்திருந்தா கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியும் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க ஃபினான்ஷியலி. அதுதான் இங்கே கான்செப்டே. இப்போது பார்த்தா மாலி ஆண்டிக்கும் ஆர்த்தர் அங்கிளுக்கும் அந்த பேர்டன்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு, அதிகமாக குறைஞ்சிருச்சு. ஸோ இது இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட் இருக்கா என்னன்னு தெரியல, எதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க யாரும். உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட செகண்ட் பார்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.